ஹலோ வலிக்கணும் மம்மி. வணக்கம் வணக்கம், இரவு நேர வணக்கம், திங்கட்கிழமை இரவு நேர வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு இரவு டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை. வள்ளிக்கு நமக்கு தோசை தான் பிடிக்குமா? எனக்கு எதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கேன். பசிக்கு ஏதோ ஒன்று கிடைச்சா சரிதான். இப்போ என்ன திடீர்னு நைட் ரொட்டீன் மாற்றிட்டீங்க? இவன் வந்து காலேஜில் வேலைக்கு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜுக்கு போகிறான். படித்து பிஹெச்டி படிச்சுட்டு அப்படியே இது அது என்னடா ஸ்டைஃபண்டோட படிக்கிறது. ஸ்டைஃபண்டோட படிச்சுட்டு இருக்கான். அதனால காலையில் வெளில நான் 7:30 காலேஜ் பஸ்ஸுக்கு போயிடுவான். அதனால நான் வந்து 7:30 நான் பண்ணி கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தான் இருப்பேன். இல்லை தட்டை எடுத்துட்டு வரேன். இந்த சந்தையில் வாங்கின வெஜ்ஜெடுத்து பார்க்கலாமா? இன்னைக்கு எங்கள் ஊர் சந்தை ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேரட் எல்லாம் 10 ரூபா. இந்த வாழைக்காய் 20 ரூபா. இது 10 ரூபா. பிளாக்கொட்டை 10 ரூபா. இது 10 ரூபா. லெமன் 10 ரூபா. இது 10 ரூபா. இது 10 ரூபா. இது எவ்வளோது? வெங்காயம் 50 ரூபா. இந்த வெங்காயம் 1.5 கிலோவா என்னமோ 50 ரூபா. அப்புறம் பாவக்காய், இது பச்சை மிளகா 10 ரூபா. பாவக்காய் 20 ரூபா. பாவக்காய் 20 ரூபா. கத்திரிக்காய் 20 ரூபா. தக்காளி 25 ரூபா. 1 கிலோ தான் வாங்கினேன். தக்காளி 25 ரூபா. இது யார் பாதையில் மிக்சி வச்சது? மிக்சியை வைக்கணும், இப்போ தான் அரைச்சேன். என்ன அரைச்சிங்க? சொல்லவே இல்லை எங்களுக்குலாம். என்ன அரைச்சிங்க? இந்த இது அது என்ன கொத்தமல்லி சட்னி அரைச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கு தோசைக்கு நைட்டுக்கு கொத்தமல்லி சட்னி அரைச்சேன். சந்தைக்கு மொத்த செலவு என்ன? 200 ரூபா 300 ரூபா இருந்துச்சா? 200 ரூபா 250 ரூபா வந்துருக்கும். அவ்வளோதான் வந்துருக்கும். எல்லாம் கூறு வாங்குவீங்களா இல்லை எப்படி? கூறு தான் வாங்க. கூறு அவங்கள்ட்ட அப்படி போடுறவங்கள்ட்ட 10 ரூபாய்க்கு கேட்டேன். 10 ரூபாய்க்கு கொடுத்தாரு. வாரம் திங்கக்கிழமை சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டா அப்புறம் டெய்லி பிரச்சனை இல்லை பாரு. மணத்தக்காளி கீரை 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிளகா கண்ணு வாங்கினேன், அது 20 ரூபா. அது ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சு. மணத்தக்காளி கீரை 20 ரூபா, மிளகா கண்ணு 20 ரூபா. இந்த சட்னி தான் அரைச்சிங்களா? ஆமாம், சட்னி. முட்டைக்கோசு இது இருக்கு. காலையில் லெமன் சாதம் போட்டு முட்டை போட்டு கிண்டுனேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைக்கோசோட முட்டை போட்டு கிண்டுனேன். அதான் நான் எனக்கு பூரி கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் காலையில். எனக்கு மட்டும் பூரி இவன் போனதுக்கப்புறம் எனக்கு மட்டும் பூரி போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு ஒரு 5 பூரி 6 பூரிக்கு தகுந்த மாதிரி மாவு பிடிச்சி அது சாப்பிட்டா எனக்கு 2 நேரம் பசிக்கவே இல்லை. அப்புறம் மதிய சாப்பாடு 3 மணிக்கு மேலே தான். நாடகமெல்லாம் முடிஞ்சதுக்கு தான் சாப்பிட்டேன். என்ன லெமன் சாதமேவா? லெமன் சாதம், கொஞ்சம் ஒயிட் ரைஸு, மோர் ஊற்றி தயிர் ஊற்றி ஒயிட் ரைஸு முட்டைக்கோசு அதை வச்சு சாப்பிட்டேன். எங்களோட வீடியோவில் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கமெண்டே வரதில்லை. இப்போ 2-3 நாளாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா, என்ன எப்படி என்ன மாற்றணும்னு. உங்களுக்கு கமெண்ட் வரணுமா வரக்கூடாதா? வரணும், கமெண்ட் வரணும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் போடுறதுக்கு. கமெண்ட் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். யாராவது பார்த்தா தானே நம்ம மேக்கப் பண்ணிட்டு போகிறது. அதே மாரி தான். சும்மா யாராவது இது பாரு. இன்னைக்கு எத்தனை தோசை சுடலாம்னு இருக்கீங்க வலிக்கணும்? இன்னைக்கு ஒரு 4 நாள். உனக்கு 4, எனக்கு 4. அதோட கொஞ்சம் சாதம் இருக்கு போதும். நாளைக்கு தான் மாவாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடெல்லாம் தொடச்சி திங்கக்கிழமை
வீடெல்லாம் முழுகினேன். இந்த சோஃபா செட்டில் வச்சுருக்க அந்த அந்த விரிப்பெல்லாம் எடுத்து துவைச்சேன் மத்தியானம். அந்த வேலையெல்லாம் பார்த்தேன். வேலை சரியாக தான் இருந்துச்சு. சமைக்கிற வேலையில் மிச்ச வேலையெல்லாம் வீடு க்ளீன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். சோப்பு போட்டு இந்த இதை போட்டு நல்லா வீடெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டேன். தரையை காட்டேன், சூப்பராக இருக்கும், வெள்ளை வெளியே இருக்கும். பத்தியா இந்த சோஃபா செட்டு உரையெல்லாம் துவைச்சி காய போட்டேன். சோஃபா செட்டு உரையெல்லாம் அதில் சோப்புல போட்டு நல்லா நனைச்சி துவைச்சி காய போட்டேன். நமக்கு வீடு சுத்தம் பண்ணுறதுல பொழுதே சரியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் வேறு எதுக்கும் நேரம் இருக்காது. கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு போகிறதுனா போவேன், இல்லைன்னா இந்த வேலை தான் பார்ப்பேன். தக்காளி கொஞ்சம் கிடக்கு, அதனால 1 கிலோ தான் வாங்கினேன், 25 ரூபாய்க்கு. 2 கிலோ ஒரு 100 ரூபாய்க்கு 4 கிலோன்னாங்க. நான் 2 கிலோ 50 ரூபா, நான் 1 கிலோ 25 ரூபாய்க்கு. சில்லறை இருந்தால் தரம்னாரு. சரின்னு சில்லறை கொடுத்தோம். தோசையை மூடி வச்சு வேக வச்சா ஈஸியாக மேலே சீக்கிரம் வெந்துடும். இந்த மேலே இருக்குது இதுங்காது, நல்லா வெந்துடும். மூடி வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ கடையிலலாம் எப்படி மூடி வச்சு வைப்பாரு? கடையில் மூடி வச்சு வேக வைக்க மாட்டாரு. அதுக்கு அந்த மாவை மேலாப்புல வர மாவை அப்படியே வலிச்சு கீழே விட்டுறாரு, வலிச்சு விட்டுருவாரு. நான் அன்னைக்கு பார்த்தேன் கொப்பனாவட்டியில் மாவை அப்படியே வலிச்சு விட்டு இதுனாரு, கீழே போட்டாரு. அப்படியே அந்த ஒட்டி இருக்க மாவை மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. இப்படி மேலாப்புல நிற்கிற மாவை கீழே போட்டுறாரு. இந்த இப்படி இருக்கிறது இப்படியே கரண்டியால வலிச்சு விட்டாரு. அதனால அவங்க மூடி வச்சு மூடலை. ரெண்டாவது அதுக்கு எத்தனை தண்டி மூடுறது? அவங்க வச்சு விடுற தோசைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதனாலதான் கேட்குற கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டு பார்த்தேன். அதுக்கு எத்தனை தண்டி மூடுறது? அவங்க எவ்வளோ பெரிய தோசை ஊற்றுறாங்க. ரோஸ்ட்டு தார்பாயை கொண்டாந்து மூட வேண்டியதானே? ஆமாம், தார்பாயை கொண்டாந்து மூடுறாரு. நீங்கள் தானே மூடி வச்சாதான் வேக முடியுங்க. அப்புறம் தோசை. ஆமாம், இந்த மாதிரி இது எப்படி இருக்கு? தோசை உருண்டையா இருக்க தோசைன்னு யார் மாதிரி கண்டுபிடிச்சா? உருண்டையா இருக்குதா? பூமி உருண்டைன்னு யார் கண்டுபிடிச்சா? அது நிக்கோலஸ் கொலம்பஸ் ரேடியோ கண்டுபிடிச்சாரு. ரேடியோ கண்டுபிடிச்சாரா? என்ன கண்டுபிடிச்சாரு? கொலம்பஸ் படிச்சிருக்கோம் சின்ன பிள்ளைல. என்னத்தை கண்டுபிடிச்சாரோ தெரியல, மறந்துச்சு. இன்னும் நீ மறக்கலாமா? நாங்க படிச்ச படிப்பு கேரளாவில் நல்ல படிப்புடா. நீங்க படிச்ச படிப்பு என்ன படிப்புடா? நீங்க பிஇ படிச்சது நாங்க 10th படிச்சது சமம், தெரிஞ்சுக்க. நீங்க பிஇ படிச்சது இங்கிலீஷ்லாம் தடுமாறுவீங்க, நாங்க பரவாயில்ல. கேரளாவிலலாம் படிப்பு நல்லா இருக்கும். நான் படிச்சதெல்லாம் கேரளா தான் ஃப்ரெண்ட்ஸ். மலையாளம் தான் படித்தேன். தமிழ்லாம் இங்கே வந்துட்டு கற்றுக்கிட்டது தான். மலையாளத்தில் பிரயாணம் மலையாளத்தில் தான் 10th வரைக்கும் படித்தேன், +2 வரைக்குமே. மலையாளத்தில் பேசு. மலையாளத்தில் சம்சாரிக்கட்டே. സംസാരിക്കുന്ന പേശുന്ന അർത്ഥം. ഞാൻ പറഞ്ഞില്ല, ഞാൻ ചൊന്നേല്ല അർത്ഥം. ഞാൻ പറഞ്ഞില്ലേன்னா நான் சொன்னேன்லன்னு அர்த்தம். தண்ணிக்கு வெள்ளம். ஆனால் படுபோகிற ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அங்கே இருக்கையில கேரளா. அதாவது உண்மையில் சொர்க்கலோகம்னு சொன்னால் தமிழ்நாடு தான். எங்கள் அண்ணன் சொல்லுவாப்புல, சொர்க்கலோகம்னு சொன்னால் நம்ம வாழ்கிறதுக்கு சொர்க்கலோகம் தமிழ்நாடு தான். கேரளாவில் படுபோர் எந்த நேரமும் மழை சோடு லைட்டாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் பிள்ளைய தலைக்கு குடிச்சிட்டு தலைமுடி இருக்கும், அவ்வளவு தலைக்கு குடிச்சிட்டு பஸ்ஸில் வருங்க. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குங்க, பொட்டு கூட வைக்காதுங்க, சிகப்பாக அழகாக இருக்குங்க. எல்லாருமே அழகாக இருந்துட்டா யார் தான் கருப்பா இருப்பா? அங்கே பிள்ளை எல்லாம் அழகழகாக இருக்குங்கப்பா. இங்கே கருப்பாக இருந்தது திருத்தமாக இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள். அங்கே சோப்பாக அழகாக இருக்குங்க. முடி இங்கே வரைக்கும் கிடைக்கும். முடியெல்லாம் ட்ரம்மில் போட்டு தான் அலசுங்க. தண்ணி இப்படி குப்புற கவுத்து ட்ரம்மில் போட்டு அலசுங்க. துணி அலசுற மாதிரி குளிக்கல. எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புல அவங்க ஷீலான்னு இருந்துச்சு. ஷீஜா
பேரெல்லாம் எப்படி வைப்பாங்க தெரியல. அவர் பேரு கோவிந்த நாயரோ நம்ம அவர் பேரு. அந்த பொண்ணு நல்லா அழகா இருக்கும். தமிழ் பேரு தான் இப்படி முருகேசன் கதிரேசன் அப்படி மாட்டாங்க. அவர் கோவிந்த நாயரு, பாஸ்கர் நாயரு அப்படி இருப்பாரு. கோவிந்த நாயரு, பாஸ்கர் நாயரு, அப்புறம் அண்ணன் சேச்சின்னு தான் கூப்பிடுவாங்க பொம்பளையில. ஆம்பளையில சேட்டா. சேச்சின்னா என்ன? சேச்சின்னா அக்கா, சேட்டானா அண்ணன். அப்புறம் குழந்தைகளை வந்து கொச்சு கொச்சும்பாங்க. கத்திரிக்காய்க்கு வழுதனங்காம்பாரு. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நீளத்துக்கு இருக்கும். கத்திரிக்காய் ருசியே இருக்காது குழம்புக்கு. பச்சை கலர்ல அப்படி இருக்கும் கத்திரிக்காய். ஆனா சொர்க்க பூமி தமிழ்நாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப எப்படி இருக்கோ கேரளா. நான் பார்த்து 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமா இந்த ஊர்ல தான் இருக்கேன் நான். 30 வருஷமா அங்கே போகலையா? போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் கார்லாம் வாங்கியிருக்கோம். ஒரு வாட்டி நான் படித்த ஸ்கூலு இங்கே நாங்கள் இருந்த ஏரியாவெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. போய் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். காரில் ஒரு 3 நாள் கண்டினியூவாக லீவ் கிடச்சா போய் பார்த்துட்டு வரணும். என் பொண்ணையும் கூட்டிகிட்டு பேரனையும் கூட்டிகிட்டு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு டிரைவர் போட்டு தான் போகணும். இவன் ஓட்டுனா சரியாக வராது. அதுக்கு ஏன் நீ ஓட்டுனா சரியாக வராது. அதுக்கு டிரைவர் போட்டு தான் போகணும். என்ன பார்டர் டு பார்டர் போகிறது. அதனால அதுவும் அந்த இதெல்லாம் கேரளாவில் ரொம்ப குறுக்கு சந்தா இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் வண்டி போகணுமே. இன்னுமே டெவலப்மெண்ட் ஆன மாதிரி எனக்கு தோணல அவ்வளோ தூரம் கேரளா. ஆனால் நல்ல மக்கள், பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு இது இருக்காது, பொறாமை இருக்காது. நல்ல மக்கள். ஆனால் வெறும் குச்சிக்கிழங்கு காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு கட்டங்காப்பி. மதியம் பார்த்தீங்கன்னா இத்துதண்டி இருக்கும் அரிசி சோறு. அதை வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி அவியல் இந்த மாதிரி தான் குழம்பு. அவியல்னு சொல்லிட்டு அது ருசியே இருக்காது நமக்கு சாப்பிட. அதான் சாப்பிடுவாங்க. செட்டி வீட்டில் வைப்பாளே அந்த அவியல் மாதிரியா? இல்லை இது வேற மாதிரி இருக்கும் அவியல். தேங்காய் எண்ணெயை ஊற்றி தேங்காயும் அரைச்சி ஊற்றி தேங்காய் எண்ணெயும் ஊற்றி தாளிப்பாரு. அப்படி வைப்பாரு. அம்மடிக்கிட்டு வந்துடாதா? அதுதான் சாப்பிடுவாங்க இங்கே. அரிசியும் குண்டரிசி. அப்புறம் காலையில குச்சிக்கிழங்கு இல்லைனாக்க புட்டு வைப்பாங்க. புட்டுக்கு என்ன தொட்டுக்க? கொண்டக்கடலையை வேக வச்சு அதை தாளிச்சு வைப்பாங்க தொட்டுக்க. கொண்டக்கடலை, பாசிப்பயிறு இல்லைன்னா வாழைப்பழம், ஜீனி இதான் தொட்டுக்கிறது புட்டுக்கு. அப்படிதான் சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பாடெல்லாம் வெறுத்து போயிடும் இங்கே. குத்தரிசி சோறு நம்மளால முழுக்க. ஆனா உடம்புக்கு நல்லதான் அது. இப்ப சொல்றாங்க நம்மளால முழுக்கவே முடியாது. அதுல சின்ன பிள்ளைகளுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு கிண்ணத்துல எடுத்து அதுல நெய் போட்டு அந்த குத்தரிசி சோறு தண்ணியோட சோறு குடிக்காதோட கவுக்காம அதுல நெய்யை போட்டு விட்டுவாங்க. அது பிள்ளைகளுக்கு சத்தா இருக்கும். நெய்யை கொஞ்சம் போட்டு அதோட மோந்து அப்படியே கொடுப்பாங்க. இந்த பிளாவிலேயே கரண்டியா பண்ணுங்க. அந்த ஊர்ல நம்ம இப்ப ஸ்பூன் வச்சிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக பிளாம்பரம் எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த பிளாம்பரத்திலேயே இப்படி மடக்கிட்டு அதுல ஒரு குச்சி குத்தி அது ஸ்பூன் மாதிரியே அதுல எடுத்து குடிக்கிறது கஞ்சியெல்லாம். வாழைத்தாரெல்லாம் நிறைய குறைக்கும். ஏத்த வாழைப்பழம், நேந்திரம் வாழைப்பழம் நம்ம இங்கே சொல்றது. அந்த தாரெல்லாம் நிறைய இருக்கும். ஆயா வீட்டுல இருக்கும். அதெல்லாம் நேந்திரம் வாழைப்பழம். அது நல்லா இருக்கும். அதையும் என்ன பண்ணுவாங்க, பழமா இப்படி சாப்பிட மாட்டாங்க. அதை இட்லி சட்டியில வச்சு அவிச்சு அதை உரிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. வாழைப்பழத்தை இட்லி சட்டியில வச்சு வேக வச்சு சாப்பிடுவாங்க. அது ஏற்கனவே சாப்பிட்டா தானே இருக்கும். அது என்னமோ அந்த ஊர்ல அப்படி பண்ணுவாங்க. அதுலதான் நேந்திரங்க சிப்ஸ் எல்லாம் பண்றது. நேந்திரன் சிப்ஸ் எல்லாம் நேந்திரங்க ஆயிலதான். நேந்திரன் சிப்ஸ் சக்கரை வரட்டின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. சபரிமலைக்கு அங்கே போறவங்கள சக்கரை வரட்டிலாம் வாங்கி கொடுப்பாரு. அது என்ன இனிப்பா? சக்கரை வரட்டினா இந்த வாழைக்காயினால இவ்வளோ பிரைஸா நறுக்கிட்டு அதை எண்ணெயில போட்டு இதுன்னுட்டு அதுக்கப்புறம் பாகுல நம்ம இப்போ இதெல்லாம் போடுறோம்ல அந்த மாதிரி இந்த ஜீனி பாகுல போட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜீனி பாகா வெள்ளைப்பாகான்னு தெரியல. அதில் போட்டு எடுப்பாங்க. அது நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட் அங்கே. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒன்று மக்ருனி கேக்குன்னு ஒன்று இருக்கும். அது இப்போ வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஆயாவெல்லாம் வாங்குவாங்க மக்ருனி கேக்குன்னு. இங்கே இவ்வளோ பெருசாக இருக்கும். வெறும் முந்திரி பருப்பு
முந்திரி பருப்பே அரைச்சி போட்டிருப்பாங்க, அதில் 1-2 முந்திரி பருப்பு பீஸாக கிடக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கேக்கு. இப்போ போய் கேட்டால் இருக்கா என்னன்னு தெரியல. மக்குருணி கேக்கு தான் அத்தை ஆனந்தச்சிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்தது இல்லைண்ணா, எந்த கேக்குலேயும் வந்ததில்லை அந்த மாதிரி. அங்கே போகையில் கேட்கணும் பேக்கரியில், மக்குருணி கேக்குன்னு சொல்லுவாங்க. அது இதுதான், அது முந்திரி பருப்பு தான். முந்திரி பருப்புலே கேக்கா? கேக்கு முந்திரி பருப்புலே சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேக்கு இப்போ இங்கெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் டேஸ்ட் இல்லை. அங்கே உள்ளது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ப்ளம் கேக்கு, ஹனி கேக், அதெல்லாம் டேஸ்ட்டே இல்லை இங்கெல்லாம். அதுலலாம் மருந்து வாசனை வருது ப்ளம் கேக்கு. இதில் அது முந்திரி கேக்குன்னா நல்லா இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், லைட்டு கோல்டன் கலரில் இருக்கும் கேக்கு. கேக்குன்னா இப்படி உருண்டையா பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிஸ்கெட்டாக இருக்காது. அது எப்படி சொல்கிறேன்னே எனக்கு தெரியல, சூப்பராக இருக்கும். ஆனால் அதுதான் இங்கே ஊருக்கு வந்தால் அதுதான் வாங்கிட்டு வர்றது நிறைய. ஒரு 100 பீஸு 50 பீஸ் அப்படி வாங்கிட்டு வந்து இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது. நல்லா இருக்கும். அதெல்லாம் யாரும் அங்கே கேரளாவில் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கா என்னென்ன கேரளாவுக்கு போகிறவங்க அந்த கேக்கு இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது நானும் தான் நினச்சிருக்கேன், நம்ம ஒரு நாளைக்காவது வாங்கி சாப்பிட்றணும்னு. அப்போவே கொஞ்சம் கிராக்கியாக தான் இருக்கும். அது பேக்கரியில் தான் கிடைக்கும். காலடி, அங்கமாலி, ஆலுவா, ட்ரிவாண்ட்ரம், கோழிக்கோடு. நான் +2 வரைக்கும் அங்கே தான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தது எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக வந்தோம், அதோடு இங்கே இருந்துட்டோம். எம்ப்ளாய்மெண்ட்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க சர்டிஃபிகேட்டு. ஏன்னா மலையாளம் இல்லை ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். இனிமேல் தான் ஒன்றும் இல்லையே. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழாக இருந்தால் மட்டும்தானே இங்கே பதிய முடியும். ஆனால் ஹிந்தி அங்கே உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஹிந்தி நாங்கள் படிக்கலாம், ஹிந்தி உண்டு. ஹிந்திக்குன்னு தனி டீச்சர் வருவாங்க. ஹிந்தி உண்டு. இங்கேயாவது ஸ்ட்ரைக் பண்ணி வேண்டான்ட்டாங்க, அங்கே ஹிந்தி கண்டினியூவாக இருந்துச்சு. அங்கே தாய்மொழி என்ன? தாய்மொழி மலையாளம். மலையாளம் ஒரு லாங்குவேஜ், சப்ஜெக்ட் இருக்கும். ஆமாம், மலையாளம், உருது, ஹிந்தி இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி லாங்குவேஜ் தான். மலையாளம் ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு. இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி 3 சப்ஜெக்ட். தமிழ் மாதிரி இங்கே தமிழ் மாதிரி. அப்போவே எங்களுக்கு ஃபிசிக்ஸ் எல்லாம், பயாலஜி 3 சயின்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு அப்போவே 8th. எப்போ அது எவ்வளவு நாளாச்சு, 8th 3 சயின்ஸ் இருக்கும் எங்களுக்கு. அங்கே ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 இருக்கும். மேக்ஸில் 2 இருக்கும். சைன் ஒன்று, கோர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு சயின்ஸு, ஒரு மேக்ஸு, வேற ஒரு மேக்ஸ் ஒன்று இருக்கும். அல்ஜிப்ரா ஒன்று, இது ஒன்று. படிப்பெல்லாம் கேரளா தான் மீன். நல்லாயிருக்கும். அங்கே நிறைய பிள்ளைங்க நல்லா படிக்குங்க. இந்த என்னோட படித்த பிள்ளை உஷப்பிரபானம் இருக்குன்னு சூப்பராக இருக்கும். நல்லா அவங்க வீட்டில் அப்பாவும் அம்மாவும் கவர்மெண்ட் வேலை, KSRTC கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒர்க் பண்ணார் அப்போ. இப்போல்லாம் அவங்களாம் இங்கே விட்டாலோ, நம்ம இங்கே அப்படி ஆயிடுச்சு. அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா அப்போவே அதுக்கெல்லாம் வீட்டில் தனி டேபிள், தனி சேர் போட்டு படிக்கிறதுக்கு ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நல்லா படிக்கும். ஆனால் எந்த மேக்ஸு கொடுத்தாலும் போடும், அப்படி படிக்கும். அதான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரும். ஆனால் அப்போல்லாம் இவ்வளோ சலுகையெல்லாம் இல்லை, இப்போ தான் சலுகையெல்லாம் நல்லா. கேரளாவை சொன்னால் எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் போய் பார்க்கணும். இவ்வளோ வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு நாள், ஒரு 3 நாள் லீவ் எடுத்து போனால் போதும். எவ்வளோ செலவாகும்? அதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை ஃப்ரெண்ட்ஸ், தோசை, கொத்தமல்லி சட்னி ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.